வணக்கம் மக்களே. தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி ஆஃபீஸ் எப்படி ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம், அதுவும் அஃபிஷியலி அப்படி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி office.com சொல்லிட்டு போயிடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா சைன்இன் இருக்கும். உங்களுடைய அவுட்லுக்குடைய இமெயில் ஐடியை வச்சு சைன்இன் பண்ணுங்கள். ஓகேங்களா? கொடுத்துட்டு இமெயில் ஐடி போட்டு ஒரு பாஸ்வேர்டை போடுங்க. போட்டு சைன்இன் பண்ணுவோம். இதை சேவ் பண்ணுமா அதை சேவ் பண்ணுமான்லாம் கூகுள் கேட்கும். அதெல்லாம் எதையும் சேவ் பண்ணாதீங்க. சேவ் பண்ணாலுமே ஆபத்து தான். சேவ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஜஸ்ட்டு உள்ளே போயிட்ட பிறகு ஜென்ரலாக இந்த மாதிரி வருது. இதுக்கப்புறம் ஆஃபீஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் பே பண்ணாமன்றதை பார்க்க போகிறோம். இது அவுட்லுக், மைக்ரோசாஃப்டுடைய அவுட்லுக். இந்த மைக்ரோசாஃப்டில் நம்ம இமெயில் ஐடி யூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு ஆஃபீஸ் பேசிக் ஃபீச்சர் எல்லாமே ஃப்ரீ. லைக் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், அவுட்லுக் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேர்டு வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறேன். இதுக்காக நம்ம எந்த பேமெண்ட்டும் எதுவுமே பண்ண தேவையில்ல. பேமெண்ட் பண்ணாமலே நம்ம இந்த பேசிக் ஃபீச்சர், இந்த 4 ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை வந்துட்டு ஆன்லைன்லேயே நம்ம சேவ் பண்ணலாம். நமக்கு வந்துட்டு க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்துட்டு 5 GB வரைக்கும் மைக்ரோசாஃப்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த 5 GB நம்ம அவுட்லுக்லும் யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் எது வேணால் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். மோஸ்ட்லி வந்துட்டு நிறைய மக்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ சோர்ஸ் தான். கூகுளுடைய ஷீட் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ வராது. இது வந்துட்டு வேர்டு, எக்ஸலில் வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் நம்ம காலங்காலமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஈஸியாகவும் இருக்கும். பார்த்திங்கன்னா இது நமக்கு வேர்டில் எப்படி இருக்குமோ, அப்ளிகேஷனில் எப்படி இருக்குமோ, கன்சோல் அப்ளிகேஷனில் அதே மாதிரி தான் ஆன்லைன்லேயும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஃப்ரீயாகவே தராங்க. அதை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். பிஸ்னஸ் ஏதாவது சின்னதாக என்டர்பிரைஸ் மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்கோம், ஒரு எக்ஸல் மெயின்டைன் பண்ணணும், ஒரு வேர்ட் ஃபைல் ஏதாவது யூஸ் பண்ணணும், ஒரு கொட்டேஷன் அனுப்பணும், அதுக்கெலாம் வந்துட்டு இந்த ஃபீச்சர்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்துட்டு ஆன்லைனில் அப் டு இமிடியேட்டாக வந்துட்டு சிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும், சேவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் நான் உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் எப்படி அது சிங்க் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நான் எட்ஜில் திரும்ப அதே இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் அங்கே சேவ் பண்ண மாதிரி இங்கே OneDriveல டாக்குமெண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். நீங்கள் எந்த சிஸ்டம், எந்த ப்ரௌசரில் இருந்து வேணாலும் இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு செப்பரேட் சிஸ்டம் தான் வேணும், செப்பரேட்டாக லேப்டாப் வேணும், கம்ப்யூட்டர் வேணும், அதெல்லாம் இல்லை. வேறு எங்கே வேணால் ஆன் தி கோவில் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஆல்ரெடி இருக்க ஃபைலை நான் இப்போது ஓப்பன் பண்ணுறேன். அந்த ஃபைல் இப்போது நம்ம ஏதாவது ஃபைல் க்ரியேட் பண்ணோன்னா அதை சேவ் ஆஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இல்லைனா டவுன்லோடாகவும் தனி ஃபைலாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம எப்படி வேணால் இதை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வேர்ட் ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை பிடிஎஃபாகவும் கன்வெர்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம், கொட்டேஷனாக இமெயிலாக அனுப்பலாம். இல்லை இங்கேயே மேலே பார்த்தீங்கன்னா ஷேர்னு ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிள் கொடுத்தீங்கன்னா இமெயிலாக இதுலேருந்தே யாருக்கு அனுப்பணுமோ அவங்க மெயில் ஐடி போட்டு அனுப்பலாம். இது பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட்டில் இருக்கிறது ஒரு ப்ரௌசர், ரைட்டில் இருக்கிறது ஒரு ப்ரௌசர். இதில் நம்ம டைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட்டில் டைப் பண்ணிங்கன்னா ரைட்டில் சிங்க் ஆகும், ரைட்டில் டைப் பண்ணிங்கன்னா லெஃப்ட்டில் சிங்க் ஆகும். இது அதே மாதிரி தான். டெலிட் பண்ணுறது எல்லாமே ஆன் தி கோவில் இமிடியேட்டாக நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த ப்ராசஸ் சேவ் ஆகி, எதுக்காக சொல்கிறேன்னா டேட்டா நமக்கு ட்ரஸ்ட் ஒர்த்தியாக இருக்கும். நம்ம எங்கேயுமே லாஸ் ஆகிடும், டேட்டா ரெக்கவர் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்காது. OneDriveல எப்போவுமே க்ளவுட் ஸ்டோரேஜில் இருந்துக்கிட்டே இருக்கும். எங்கேருந்து வேணாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த ஃபீச்சர் நல்லா இருந்தது. உங்களுக்காக நான் இந்த டீட்டெயிலை ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.